கொரோனாவில் நான் போயிருக்க வேண்டியது. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவனை பார்த்து நீ இப்போ போகாதடா, நம்ம கொஞ்ச நாள் இரு, கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு எனக்கு லைஃப்பை நீட்டி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இப்போ அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எனக்கு தெரியாது, யாரும் இருக்க முடியாது. ராஜ அலங்காரம்னு ஒன்று இருக்குது முருகனுக்கு, அது சென்டரில் நிற்கிற மாதிரி. அப்புறம் இந்த பக்கம் 3 அறுபடை வீடு, இந்த பக்கம் 3 அறுபடை வீடு. ஒரு கவியரசு வைரமுத்து ஒரு 70வது ஆண்டு கொண்டாடினார் இங்கே சுகுணாவில். அப்போ எங்கள் ஊருக்காரர் தான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவர் இன்விடேஷன் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்தாரு. அப்புறம் சரி, அவர் நேராக பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. கூட ஒரு பெரிய படம் அவர் போட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் எல்லாம் வருஷம் நிற்கிறாங்க. அப்புறம் எங்கள் 10 பேர் நாம் இன்னும் பார்த்தோன்னா வாங்குவான்னு மேடைக்கு கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு, அவர் படம் போட்டு போயிருந்தேன்னா அவர்கிட்ட காமிச்சு அவர் பாராட்டினார். அவர் கூட சேர்ந்து படம் எடுத்துகிட்டு வந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸிபிஷன் எப்படின்னா, பேரூர் அடியில் இருக்க மருதாசல் அடியில் அவர் இங்கே சிங்கானூர் செல்லாண்டியம்மன் கோயில் இருக்குது. அதில் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க ஒவ்வொரு மாதமும் கிருத்தி அன்னைக்கு. அது 100வது கிருத்தி அன்னைக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடத்தினாங்க. அவருக்கு ஒரு மருதாசல் அடிக்காக வந்திருந்தார். நான் இந்த பேரூர் சிற்பங்கள்லாம் இந்த தில்லை இதில் பார்த்தீங்கன்னா உள்ள சிலைகள்லாம் இருக்குது. ஒரு 8 சிலை இருக்குது. அதையெல்லாம் நான் படம் போட்டிருந்தேன். 8 சிலைகள் படம் போட்டு பெருசாக போட்டு வச்சுருந்தேன். ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அந்த கோயிலில் வரிசையாக வச்சுருந்தேன். அவர் வந்தப்போ என்னன்னா, ஏற்கனவே எனக்கு அறிமுகம் தான். அப்புறம் போய் அவர்கிட்ட அவருக்கு ஒரு பொன்னாடை போத்திட்டு, ஐயா அது மாதிரி எனக்கு எங்கள் பேரூர் படங்கள்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு அன்றைக்கி அவரே கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு எனக்கெல்லாம் பட்டையில் அடித்தாச்சு. அப்புறம் படம் பார்த்தார். பார்க்கும்போது உன்னிப்பாக பார்க்குறாரு. என்னென்னோட அங்கே சிலை இருக்குது, அதெல்லாம் இங்கே இருக்குது அப்படியே. அப்புறம் அவர் கூட அங்கேருந்து ஃபோட்டோவில் எடுத்தாங்க. அதெல்லாம் எங்கிட்ட இருக்குது. அது ரெண்டாவது இந்த வெளியில் இந்த வெளி மாநிலங்களில் அறிமுகமாகி சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கினது அதுக்கப்புறம் தான். இந்த பிரணாய் விஜயன் இதெல்லாமே தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை இதெல்லாமே அதுக்கப்புறம் தான். அதாவது கொரோனாவில் நான் போயிருக்க வேண்டியது. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவனை பார்த்து நீ இப்போ போகாதடா, நம்ம கொஞ்ச நாள் இரு, கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு எனக்கு லைஃப்பை நீட்டி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதனால் அதுக்கப்புறம் தான் நான் நிறைய வேலை செஞ்சேன். உட்காந்து அதாவது மல்டி பர்பஸ் டிசைன் சொல்லி ஒரு 5000 டிசைன் அந்த கொரோனாக்கு அப்புறம் மல்டி பர்பஸ் டிசைன்ட்டு அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டரில் போட்டுக்கலாம், புக்குக்கு போட்டுக்கலாம், டெக்ஸ்டைல் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். கோலம் கூட அதில் இருக்குது. அப்புறம் லேடிஸ் ப்ளவுஸு ஒரு 150 டிசைன், அப்படி ஒரு 5000 டிசைனு போட்டு ஒரு புக்காக போட்டேன். ரெண்டாவது சிற்ப ஓவியங்கள்னு ஒரு புக்கு சின்னது. அதில் அந்த காலத்தில் சிற்பின்னு ஒரு ஓவியர் இருந்தார். கோயில் கோயிலாக வரைஞ்சிட்ருப்பார் அவர். அவருடைய இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரோட ஞாபகமாக ஒரு புக் போட்ட சின்னதாக. அது நான் போட்ட சிற்ப ஓவியங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் பிரிண்ட் ஆகி ஒரு 35 ஓவியங்கள் அதில் ஒரு சின்ன புக்காக போட்டேன். அது இப்போ தான். ஏன்னா அப்போவே இருந்தாங்க இதெல்லாம் நடக்காதில்ல. ஆமாம், ஆண்டவனா பார்த்து இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காருன்றது எனக்கு. அப்படி போட்டு அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ என்ன அப்படின்னா, முதல்ல அந்த இறந்தா கூட படமெல்லாம் போட்டுருந்தோம்ல, அது மாதிரி இருக்கிறத இப்போ யாராவது சின்ன படம் கொடுத்தாங்கன்னா நீட்டாக பெருசாக போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் எங்கள் கோயிலில் விநாயகர் கோயில் இருக்குது. அதுக்கு கும்பாபிஷேகத்துக்காக எல்லாம் வசூல் பண்ணாங்க. 10-20 கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நாம் பணம் கொடுத்தா அது அடையாளமே தெரியாமல் போயிருமே, ஏதாவது செலவு பண்ண முடிஞ்சு போச்சு. நான் சரி நம்ம வேலையை செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படம், அதாவது 6x4 சைஸில் 6x4 அடி அப்படின்னா எவ்வளோ பெருசு இருக்குது. அதில் விநாயகர் படம், விநாயகர் கோயில். விநாயகர் படம்னா சென்ட்ரலில் விநாயகர் மூஞ்சூர் மேலே உட்காந்துட்டு நடனம் ஆடிட்டுருக்கார். அது பேரூரில் இருக்குது. அது ஒன்று. இந்த சைடு ஒரு 3 விநாயகர் குட்டி
இந்த சைடு 3 விநாயகர் குட்டி. அவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அப்படி ஒரு படம் போட்டு கொடுத்தேன். அதை ரொம்ப பாராட்டினாங்க. அந்த ஊர் பிரசிடென்ட்டும் கூட வந்து பொன்னாடை பற்றி என்ன பாராட்டினார். அந்த படம் இன்னும் கோயில் வச்சுருக்காங்க. அதே கோயிலுக்கு இப்போ ஒரு படம் போட்டிருக்கிறேன். முருகன் கோயில்னு பக்கத்துலேயே கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அறுபடை வீடு முருகன் வேணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய படம் தான், 6 நாள் சைஸில் கலர் படம். அது வந்து எப்படின்னா சென்டரில் ராஜ அலங்காரம்னு ஒன்று இருக்குது முருகனுக்கு. அது சென்டரில் நிற்கிற மாதிரி. அப்புறம் இந்த பக்கம் 3 அறுபடை வீடு, இந்த பக்கம் 3 அறுபடை வீடு, அப்படி போட்டு முடிச்சு வச்சுருக்கிறேன். கோயில் வேலை முடிஞ்சாச்சுன்னா வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த விநாயகர் எடுக்கும்போது எப்படின்னா எல்லாம் அந்த பூசாரி, அப்புறம் கூட எல்லாம் நிறைய அந்த நிர்வாகிகள், அப்புறம் எல்லாம் வாத்தியத்தோட எங்கள் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. அதே ஒரு பெருமை தானே நம்மளுக்கு ஊருக்குள்ளே. இப்போ அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எனக்கு தெரியாம யாரும் இருக்க முடியாது. ஆமாம், எல்லோரும் வதி மீறி போனாலும் கூட அப்படின்னு போவாங்க. அந்த அளவுக்கு அறிமுகம். பஸ் ஸ்டாண்ட் கூட சிங்கானில் வர்றது அப்படின்னா யாராவது வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி அது மாதிரி சிங்கானில் நின்றுட்டு இருந்ததுன்னா யாராவது வண்டியில் வந்தால் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு அறிமுகம் ஆகிடுச்சாங்க ஊருக்குள்ளே. அதனால் இப்போ சும்மா இருந்தாக்க யாராவது சாதாரண வந்து இப்படி சொல்லுவாங்களா, கூட்டிகிட்டு போவாங்களா? இது ஒரு அறிமுகம், நல்ல வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிமுகம் இருக்கிறதுனால ஒரு ஊருக்குள்ளேயும் நல்ல பேர் நம்ம. ஆமாம்.